இன்னைக்கு நம்ம தோட்டத்தை கொஞ்சம் கிளீன் பண்ணலான்னு இருக்கேன். இது அம்மா வாங்கிட்டு வந்தாங்க. ரொம்ப நாளா இது மாதிரி வாங்கணும்னு சொல்லிட்டு இருந்தோம். அது கடைசி இன்னைக்கு தான் கிடைச்சிது. இன்னைக்கு வாங்கியாச்சு. சரி, கொஞ்சம் தோட்டத்து இந்த ரோஸ் செடி எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப கட் பண்ணாமே இருக்குது. அப்புறம் நிறைய செடிகள் எல்லாம் கொஞ்சம் கட் பண்ண வேண்டியிருந்துச்சு, கட் பண்ணாம இருக்கு. அது எல்லாமே நம்ம பார்க்க போறோம். இங்க நல்ல மழை எங்க ஊர்ல. உங்க ஊர்ல மழையா என்னன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. இந்த இது திருநெல்வேலி மாவட்டத்துல ஃபுல்லா மழை. நேத்து அதுக்கு முந்தின நாள்ல இருந்து நல்லா மழை பெஞ்சிட்டு இருக்கு. நேத்து நைட்ல இருந்து ஃபுல்லா மழை தான். வாங்க நம்ம தோட்டத்தை கிளீன் பண்ண போலாம். ரொம்ப நாள் ஆயிடுச்சு இந்த மாதிரி கட் பண்ணி செடிகளுக்கெல்லாம். அப்பா அடிக்கடி சொல்லுவாங்க, செடியை கட் பண்ணி விடாம இருக்குது, கட் பண்ணுங்க சொல்லுவாங்க. கட் பண்றதுக்கு இஷ்டம் இல்லாம தான் கட் பண்ணாம வச்சிருந்தேன். இந்த மழை டைம்ல கட் பண்ணி விட்டா நல்லா செடி நல்லா தழுத்து வரும். நல்லா இருக்கு கட் பண்றதுக்கு, ஜாலியா இருக்கு. இந்த பூ வேண்டாம், இதுல இருந்தே கட் பண்ணும். அது எங்க சிறுத்தை குட்டி. இந்த செடி வச்சு 3 years ஆயிடுச்சு. ஆக்சுவலி நான் ஒரு 60 ரோஸ் செடி வச்சிருந்தேன். இப்ப பாத்தீங்கன்னா ரோஸ் செடியே 1 2 3 4 5 ஒரு 6 தான் வீட்டுல இருக்கு. 60ல 6 தான் இருக்குதுன்னா பாத்துக்கோங்க. அவ்வளவுக்குள்ள வச்சிருந்தேன், எல்லாம் போயிடுச்சு. அப்பா, எனக்கு பாத்தீங்கன்னா கார்டன்ல வேலை பார்க்கறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுல இருக்கிற ஒரு சந்தோஷம் வேற எதுலையுமே இருக்காது. அவ்வளவுக்குள்ள கார்டன்ல வேலை பார்க்க பிடிக்கும். ஏன்னா இயற்கைய பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கும். அதே செடிக்கு தண்ணி பாய்க்கும் போது கூட அந்த செடிகள் கூட பேசிட்டே இருப்பேன். சம்டைம் பைத்தியக்காரித்தனமா தான் இருக்கும். ஆனாலும் எனக்கு அது ஒரு இன்ட்ரெஸ்ட். அந்த செடி தண்ணி பாய்க்கும் போது இந்த மரத்தை போட்டு முடிச்சு அந்த மரத்துக்கு இதோ வந்துட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நான் அதுகிட்ட பேசிட்டு இருப்பேன். அது ஒரு அவ்வளவு கூட இன்ட்ரெஸ்டிங் இந்த செடி மேலதான். மழை இன்னும் பெஞ்சிட்டு தான் இருக்கு, பொட்டு பொட்டுன்னு போட்டுட்டு இருக்கு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் என் செடிகளுக்கு வரும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது நல்லா கட் பண்ணுது. சூப்பரா கட் பண்ணுது. இனிமேல் ஆன்லைன்ல பார்த்தா எனக்கு ஆன்லைன்ல எங்கேயுமே கிடைக்கல. கடைசி நேர்ல தான் போய் வாங்குற மாதிரி ஆயிடுச்சு. நிறைய காஞ்சுட்டே இருக்குது. இப்போதைக்கு ஃபுல்லாவும் கட் பண்ணண்டாம். ஏன்னா அதுக்கப்புறம் இந்த ஒரு வாரம் மழை பெய்வாங்க, அதுக்கப்புறம் அடுத்தால வெயில் அடிக்க ஆரம்பிச்சுவாங்க. அவங்கள நம்பி நம்ம ஃபுல்லாவும் கட் பண்ண முடியாது. கொஞ்சம் கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிக்க வீடியோ. இங்க பாருங்க, நிறைய மணத்தக்காளி முளைச்சிருக்கு. இது ஒரு நாள் கூட்டு வச்ச கீரை பொரியல் பண்ணிடலாம். இது ரொம்ப நல்லது உடம்புக்கு. இது இங்கேயும் நிறைய முளைச்சிருக்கு, அங்கேயும் நிறைய முளைச்சிருக்கு. நான் உடனே கூட்டு ரெடி பண்ணலாம், சரியா? அப்புறம் வாங்க, அப்புறம் சுண்டைக்காய் சுண்டைக்காவும் லெமனும் சேர்ந்து இருந்து நமக்கு இந்த பக்கம் போக முடியாம ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களையும் நம்ம கொஞ்சம் கட் பண்ணி விட்டுடலாம். இந்த சுண்டைக்காய் வீட்டுல அப்படியே ஃப்ரெஷ்ஷா பறிச்சு குழம்பு வைக்கிறது தான். நல்லா இருக்கும் இந்த சுண்டைக்காய் குழம்பு. கொஞ்சம் கேப் காசா கூட போகும். இந்த லெமனே கொஞ்சம் ட்ரிம் பண்ணிடலாம்.
அப்பா இங்க பாருங்க, லெமன் முள்ளு கால்ல குத்துச்சுன்னா போச்சு. இப்ப கொஞ்சம் வர முடியுதா? முன்னாடி அறவே வர முடியாது இந்த இடத்துலலாம். சுண்டக்காய் வந்து நிறைய காய்ச்சிருக்கு. இது எல்லாமே தானா முளைச்சதுதான். நாங்க சுண்டக்காய்லாம் நாங்க செடி வைக்கவே இல்லை, அவங்கெல்லாம் தானாவே முளைச்சதுதான். கொஞ்சம் இப்போதைக்கு கிளியர் பண்ணிப்போம். இப்போ ஏதாவது பண்ணிட்டு போயிடலாம்ல? கிளியர் ஆயிடுச்சா? ஓகேவா? ட்ரீம் பண்ணணுமா? போதுமா? இப்பன்னா மல்லி செடி வந்து நிறைய மொட்டு வைக்க ஆரம்பிச்சுது. கடைசி மழை வந்துருச்சா, அதுவும் எப்படி பூக்க போகுதுன்னு தெரியலங்க. பாருங்க, இப்பதான் நிறைய மொட்டு வச்சிருக்காரு அரும்பு. மழை வந்தோடனே அடுத்தாள் எப்படி செடி பூ இருக்க போகுதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் நிறைய மாமரத்துல நிறைய பூ. இது வந்து பாத்தீங்கன்னா குண்டு குண்டு மாங்காய், நிறைய பூ இருக்கு. கடைசி கரெக்டா மழை வந்து பூ பூக்கிற நேரத்துல மழை வந்துட்டா இந்த டைம்ல மாங்காய் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. ஏன்னா பூக்கும் போது மழை வந்துச்சுன்னா அந்த பூ வந்து அப்படியே கருகி போயிருது. இங்க பார்த்தா உங்களுக்கே தெரியும், இங்கெல்லாம் கருகி இருக்கா, இது மாதிரி கருகிரும். இதுவே அழுகிதான் போகும். இதுவே பிஞ்சு பிடிக்கவே இல்லை. எல்லா மாவும் நல்லா பூத்துருக்கு. அப்புறம் என்ன ஒண்ணு காமிக்கிறேன், என்ன தெரியுமா? பலா மரம் வந்து நம்ம வீட்டுல பூ பூத்துருக்கு. வாங்க நீங்களே பாருங்க, பூவா மொட்டா இல்ல காயா நீங்களே பாத்துக்கோங்க. இதுதான் அந்த பலாமரம். சின்ன மரம் தான், 3 years தான் அவங்க வச்சு. வாங்க 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 வாங்க. இங்க அங்க நிறைய இருக்குது, தெரியுதா உங்களுக்கு? அங்க பாருங்க. இந்தா இது பூவா காயா இல்ல என்னன்னு தெரியல எனக்கு. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பலாமரத்துடைய நாங்க அந்த செடியில அந்த மொட்டு காயெல்லாம் பாக்குறேன். ஒருவேளை இது மொட்டுவா இருக்குது, இது பூவா இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியறத பத்தி. எனக்கு யாருக்காவது தெரிஞ்சுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. ஆனா உண்மையா பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இந்த பலாமரத்துல இந்த காய்ச்சி இந்த மாதிரி இருக்கிறத பார்க்க ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இந்த பலாமரத்தை பார்த்த உடனே அடுத்த இங்க பெருசா இருக்கு, அது குட்டியா தானே இருக்கு. இங்க வாங்க, இந்த காணல. இந்த இருக்கு. இங்க பாருங்க, இது பெருசா இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் டைம் நான் இததான் பார்த்தேன். நேத்தா முந்தானத்தா, ஆமா 3 நாளைக்கு முன்னாடியே இதை பார்த்தேன். இதை பார்த்த உடனே எனக்கு அப்படியே சந்தோஷமா கொதிச்சுட்டேன். எங்க அம்மாவோட கொதிச்சு வந்து, அம்மா அங்க பாருங்க பலாமரத்துல இந்த மாதிரி காய்ச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே எங்க அம்மா ஓடி இருந்து பார்த்தாங்க. ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு பார்க்க. நீங்க கொய்யாப்பழம் பழுத்திருக்குன்னு நினைக்கேன். பழுத்திருக்கோ? எங்க குட்டியா தானே இருக்கு, இப்ப காய்தான். இந்த கொய்யா மரத்துல வந்து என்னன்னா பழுத்துச்சுன்னா இப்படி பண்ணாலே போதும், அது கையில வந்துடும். இது பழுக்கலதான், கையில வரல. எங்கேயோ படுத்திருக்குன்னு அம்மா சொன்னாங்க, ஆனா எங்கன்னு தெரியல. ஓகே, 2 பறிச்சாச்சு. எனக்கு இந்த காயா சாப்பிட்றதுதான் பிடிக்கும். ரெண்டெண்ண பறிச்சாச்சு. நிறைய அந்த உள்ள படுத்திருக்கு பாருங்க, ஒண்ணு நான் கண்டுபிடிச்சிட்டேன். உள்ள ஒண்ணு படுத்திருக்குது. ஐயோ, இது எப்படி பறிக்க போறேன்னு தெரியலையே. எப்படி போறது இதுல? நான் அந்த பக்கமும் வரேனே. நான் இப்போதைக்கு இதுல நனைஞ்சிருவேன் நினைக்கிறேன். இங்க பாருங்க, இந்த பழத்தை நாங்க கவனிக்கவே இல்லை, ஏதோ கடிச்சிருக்கு. நல்லா பழுத்துட்டு.
இன்னும் நிறைய கிடக்குதா? இதுல எல்லாம் ஒரே ஸ்டேஜ்ல வந்து பழுக்க மாட்டேது. ஒரே ஸ்டேஜ்ல பழுத்தா கூட பாக்கலாமா? அதெல்லாம் செடிகளுக்குள்ளது கிடந்தோம்னா ஒண்ணுமே தெரிய மாட்டேது. அப்பப்பா மாட்டிக்கிட்டேன். வாங்க வேற மரத்தை பார்க்கலாம். இது வந்து என்ன செடினா, இது பட்டை இருக்கலாம், அந்த கறி மசாலா பட்டை, அந்த செடி. இது வந்து பிரியாணி இலை போடுறாங்களா, பிரிஞ்சி இலை, அதுதான் இது. இங்க பாருங்க, அதுல போய் மொசரு வந்து கூடு கட்டிருக்க. ஒரு மொசரு என்ன கடிச்சிட்டு நினைக்கேன். மொசரை பாருங்க எப்படி கூடு கட்டிருக்குன்னு. 1 2 எத்தனை கூடு இருக்கு? 2 ஆனா 1 3. இந்த சின்ன செடியில இவ்வளவு இருக்குது. இந்த இலைய வந்து நம்ம காய வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது போக வந்து இந்த பட்டை வந்து எப்படி செய்யறாங்க எடுக்கிறாங்கன்னா, மரப்பட்டை. இது வந்து இது நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் வந்து இதுமே இலைச்சி இது வந்து பட்டை எடுத்துக்கலாம். இது வந்து பெரிய மரம் ஆகணும். பெரிய மரம் ஆனதுக்கு அப்புறம் நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். அப்புறம் அப்படியே இந்த பக்கம் வாங்க. லெமன். லெமன் வந்து எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் பப்பாளி மரம் இருக்கும். பப்பாளி மரம் இல்லாத இடமே இருக்காது. ஏன்னா பப்பாளி பழத்தை சாப்பிட்டு போட்டுருமா, அந்த கொட்டை அந்த விதை இருந்து அப்படி வளர்றதுதான் பப்பாளி மரம். எல்லா இடங்களையும் பப்பாளி மரம் இருக்கு. தானா முளைச்சதுதான். லெமன். வாங்க ஸ்டார் ஃப்ரூட் காமிக்க உங்களுக்கு. வாங்க. இங்க நிறைய குண்டு குண்டு இதா கிடக்குது, கொய்யாமா கிடக்குது. நிறைய குண்டு குண்டா கிடக்குது. இதுல இருந்து மாதுளை மரத்தை அம்மா வெட்டிட்டாங்க போல. அது மாதுளம்பழம் பழுத்தாலும் காய்க்கு விட மாட்டேது. அணிலு அப்புறம் வந்து என்னது குருவிகள்லாம் வந்து கொத்தி கிளிலாம் கொத்தி சாப்பிட்டு போய்தான் ஒழுங்காவே வந்து காய்க்கிறது இல்லை. அது வாழை, செவ்வாழை. பார்க்க பழுத்த மாதிரிதான் இருக்கு. லைட்டா நிறம் கொடுத்துருக்கு. நான் இன்னைக்கு இதை போட்டுட்டு போறேன்னா நாளைக்கு வந்து பார்த்தா எல்லாமே கடிச்சிரு சோழி முடிச்சிருப்பாங்க. நல்லா இருக்கு. அந்த மரம் நல்லா டேஸ்டா இருக்கும். இந்த மரத்தை கொய்யாக்கா செம்ம டேஸ்டா இருக்கும். நீங்க வாங்க நம்ம ஸ்டார் ஃப்ரூட் பார்க்க போலாம். ஸ்டார் ஃப்ரூட், ஸ்டார் ஃப்ரூட். இங்க பாருங்க, நான் ஆசையா வாங்கின செடிகள்ல இந்த ஸ்டார் ஃப்ரூட் தான் பயங்கரமா எனக்கு பிடிச்ச செடி. ஆனா 2 வருஷம் தான் ஆகுது. ஆமா 1.5 வருஷம் தான் ஆகுது. அதுக்குள்ள பாத்தீங்கன்னா நல்லா காய்ச்சிருக்கு, நல்லா வளர்ந்துட்டு. நாங்க இது வரைக்கும் அந்த அளவுக்கு காய் எடுத்தது இல்லை. ஆனா இந்த டைம் நிறைய பூத்து இருக்கு. இங்க பாருங்க, பூ கலரே சூப்பரா இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ஸ்டார் ஃப்ரூட் பூ கலரே. அவ்வளவு அழகா இருக்குல்ல, செமையா இருக்கு இந்த பூ பாக்குறதுக்கு. ஒவ்வொரு இடத்துலயும் பாருங்க இங்க அழகா வந்திருக்கு. எக்ஸ்கியூஸ் மீ பாஸ். இங்க பாருங்க காய் வந்திருக்கு, குட்டி குட்டி காய் வந்திருக்கு. ஸ்டார் ஃப்ரூட் நல்லா இருக்கா? இன்னொன்னு காமிக்கதான் உங்களுக்கு. இதுல ஒரு மாங்காய் காய்ச்சி இருக்கு. இங்க வாங்க, இங்க வாங்க. இதோ காய்ச்சிருக்கு பாருங்க. இந்த மாமரம் வந்து இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் காய்ச்சிருக்கு. இது வந்து எப்படி இந்த மாங்காய் மரத்துல இந்த மாங்காய் வந்து என்ன டேஸ்ட்ல இருக்குன்னு தெரியல. ஒரு கறி மாங்காவா இல்ல பழத்துக்கு சாப்பிடவான்னு தெரியல. இந்த டைம் பறிச்சுட்டு நல்லா வளைஞ்ச பிறகு பறிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். அப்புறம் ஐயோ இது கடிச்சு போட்டிருக்கா. இது கண்டிப்பா கிளியாக இருக்கும். காயில கிளி ஐயா சவுண்ட் கேட்டுச்சு. சரி கிளியெல்லாம் சாப்பிடட்டுமே. எங்க வீட்டுல என்ன பாத்தீங்கன்னா இன்னொன்னு, நிறைய மாங்காய் காய்க்கும். பெரிய பெரிய மாமரம் இருக்கு. அந்த பெரிய மரத்துல நிறைய மாங்காய் காய்க்கும். அது மேல அப்படியே நிறைய பூ இருக்கும். அந்த பூ பாத்தீங்கன்னா அது அந்த காய் காய்ச்சி படுத்ததுக்கு பறிக்கவே முடியாது. சரி நாங்க அப்படியே போட்டு அணில்கள்லாம் சாப்பிட்டு போட்டோம், அப்படியே போட்டுவோம் நாங்க. அப்பாப்பா இந்த மரம் நல்லா. இந்த மாங்காய் கிடக்கு பாருங்க, கிளிமுக்கு மாங்காய். ஆமா இதுவும் டேஸ்டா இருக்கும்.
நாம அந்த மாங்காய் பார்க்கலாமா? ஒரு பெரிய மாங்காய். இதுதான் இந்த பெரிய மரம். 2 இயர்ஸ்க்கு அப்புறம் வச்ச மரம். இது ஒட்டு கிடையாது மரம், ஒட்டு இல்லாத மரம். எத்தனை வருஷமா இருக்கு? 22 வருஷமா அந்த மரம் இருக்கு. நல்லா காய்க்கும், செம்ம டேஸ்டா இருக்கும் இந்த பழம். அப்புறம் அங்க வாழை மரத்துல குளம் இருக்கு, வாழைத்தாறு. இந்த பப்பாளி பாருங்க, பயங்கர உயரம், மேல போய் காய்ச்சிருக்கவன் எப்படி பறிக்கனே தெரியல. ஓகே, இப்ப வெயில் அடிக்குதா, இன்னும் கொஞ்ச நேரத்துல மழை வந்துரும். இன்னைக்கு வந்து வீட்டுல வந்து மட்டன் சாப்பாடு. நம்ம வீட்டு வாங்க மத்தியான சாப்பாடு. என்ன சாப்பாடு இன்னைக்கு? வேற வைக்கிறேன். பாத்தீங்களா, இவனை எதுக்கு அந்த இடத்துல உட்கார வச்சிருக்கான்? திங்க சாப்பிட மாட்டான். 2 பேருக்கு இடையில வச்சு இப்படியே சாப்பாடு அள்ளி ஊட்டி விட்டுருவேன். அதுக்கு இடையில வச்சிருக்கிறேன் சாதம். இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் பிரியாணி இல்லை, மட்டன். வை வை வை, என்ன வரேன், அந்த பக்கம் வரேன். இன்னைக்கு மட்டன். ஓகே, உங்க வீட்டுல என்ன சாப்பாடுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு விளாக் அவ்வளவுதான். இன்னொரு நாள் வந்து இதே மாதிரி நம்ம வந்து ஒரு வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிடிக்கலன்னா வேண்டாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது நல்லா வெயில் அடிக்குது. இந்த வெயிலுக்குள்ள இந்த வெயிலே வந்து மழைக்கு தான் ஆரம்பம். இங்க வாங்க, மவுண்டன் தெரியுதா? மலை நல்ல வெயில். இது வெயில் அடிச்ச உடனே அடுத்தெல்லாம் மழை தான் வரப்போகுது. கண்ணில் அப்படியே கண்ணே திறக்க முடியல, அந்த அளவுக்கு வெயில் அடிக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.